உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். BB4 தெலுங்கு டுடே தேர்ட் ப்ரோமோ. ஸோ அதில் என்ன பேசிக்கிட்டாங்க, ஸோ ஏன் அப்படி நடக்குது, அதைத்தான் கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், பேச போகிறேன். ஸோ டுடே தேர்ட் ப்ரோமோ அதுக்குள்ளே போகும்போது வந்து நம்ம ஒரு 2 days பேக் போவோம். சாட்டர்டே வந்து நாகார்ஜுனா சார் வந்து சோயலுக்கு வந்து வார்ன் பண்ணார். ஸோ என்ன வார்னிங்கன்னா, நாமினேஷன் டைம் மண்டே நாமினேஷன் டைம் வந்து சோயில் வந்து டிவி கூட வந்து சண்டை போட்டிருப்பார், ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பார். அப்போது நாகார்ஜுனா சார் சொல்வார், சோயில் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, பொண்ணுங்க கிட்ட உங்கள் வீரத்தை காமிக்காதீங்க, அவ்வளோ கோபம் வருது, இப்படி நரம்பெல்லாம் தெரிகிற மாதிரி வருது, பொண்ணுங்க கிட்ட தான் உங்கள் வீரத்தை காமிப்பீங்களா? இனிமேல் வந்து இந்த வீட்டில் வந்து நீங்கள் பொண்ணுங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, கோபம் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது, முறைக்கக்கூடாது, வார்னிங் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு வந்து நாகார்ஜுனா சார் வந்து சொன்னார். சாட்டர்டே எபிசோட். சண்டே நேற்று எபிசோடில் வந்து சுஜாதா வந்து ஒரு பிக் பாம் ஒன்று, ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று சோயிலுக்கு கொடுத்தாங்க. அதாவது இந்த மண்டே டு ஃப்ரைடே வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யார் சாப்பிட்டாலோ, தண்ணி குடித்தாலோ, டீ குடித்தாலோ, ஜூஸ் குடித்தாலோ, பாத்திரங்கள், சமைக்கிற சாமான்கள் எல்லாத்தையுமே வந்து சோஹில் வந்து தனி ஒரு ஆளாக இருந்து வாஷ் பண்ணணும். மார்னிங், அப்புறம் ஆஃப்டர்நூன், நைட், ஈவினிங், எந்த டைமில் யார் சாப்பிட்டாலும் அந்த பிளேட்டெல்லாம் கழுவுறது சோஹில் மட்டும். இதை அவர் சோஹில் பண்ணணும், பனிஷ்மெண்ட் அப்படின்னு வந்து சுஜாதா வந்து கொடுத்தாங்க சோஹிலுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த ப்ரோமோக்கு போவோம். 3வது ப்ரோமோ. அரியானா சொல்கிறாங்க, சோஹில் இதை கழுவைங்க இதாங்க அப்படின்னு வந்து அவங்க சாப்பிட்ட பிளேட் என்னவோ கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து சோஹில் வாஷ் பண்ணி கொண்டு இருக்காரு நிறைய பிளேட்ஸ். அப்புறம் வந்து குமார் சாய் வந்து சொல்கிறாரு, என்ன சோஹில் கோவம் வர்ற மாதிரி இருக்குது முகத்தில், கோவத்தை குறைங்க சோஹில், இந்த கோவம் வருது, கோவத்தை குறைங்க சோஹில் அப்படின்னு. ஸோ சோஹில் வந்து அப்படியே அடக்கி கொள்கிறாரு, அவரால் கோவப்பட முடியலை. சில வேளை வந்து சோஹில் வந்து இப்படியே கேர்ள்ஸ்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டு இருந்தாருன்னா அவருக்கு வேறு பனிஷ்மெண்ட் கிடைக்கலாம், என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ப்ரோமோ. ஸோ சோஹிலோட வீக்னஸ் வந்து என்னென்னா, கோவம் வந்துச்சுன்னா அவர் அறியாமல் பேசிடுவார், சண்டை பிடிச்சிடுவார். ஸோ அது அவரோட வீக்னஸ். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் டுடே எபிசோட் வந்து எப்படி போகுது அப்படின்னு. நல்லாயிருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம். ஸோ பார்த்துட்டு நைட் அல்லது மார்னிங் ரிவ்யூ போடுறேன். இப்போது பாய்.